மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் சொந்த ஊர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் என்றுதான் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையில் அவர் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா பகுதியில் அமைந்திருக்கும் ராமானுஜபுரம் என்னும் கிராமம். அந்த ஊரில்தான் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தார். இன்றும் அந்த ஊரில் அவருக்கு சொந்தமான பூர்வீக வீடு மற்றும் நிலம் இருக்கிறது. விஜயகாந்தின் தந்தை அழகர்சாமி மதுரையில் ஒரு அரிசி ஆலையில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். பின் நாட்களில் அவர் சொந்தமாக அரிசி ஆலையை வாங்கவே விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மதுரை மாவட்டத்திற்கு குடிபெயர்ந்தார்கள் விஜயகாந்தின் குடும்பத்தினர். 10ஆம் வகுப்பு படித்து முடித்திருந்த கேப்டன் விஜயகாந்த் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர் என்பதால் அந்த அரிசி ஆலையை கவனிக்கும் பொறுப்பை தானாக ஏற்றுக்கொண்டார். மேலும் தங்களது கடின உழைப்பால் மற்றும் ஒரு அரிசி ஆலையை வாங்கி தங்களது தொழிலை விரிவுபடுத்தினார்கள். விஜயகாந்தின் குலதெய்வ கோவில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் பக்கத்தில் காங்கேயன் ஊரில் உள்ள வீர சின்னம்மாள் திருக்கோவில். பெரும்பாலும் அவர் தயாரித்த திரைப்படங்களில் அவருடைய குலதெய்வ பெயரை வைத்திருப்பார். அதனாலே அவர் பல வெற்றிகளை பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.